வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதை கான்ட்ரவர்சின்னு எடுத்தால் கான்ட்ரவர்சி, இல்லை இதை நம்ம லைட்டராக எடுத்துக்கிட்டோம் லைட்டர், இல்லை இதை பற்றி யோசிக்கலாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம யோசிப்போம். ஏன் இதை பற்றி தான் பேசுகிறான், இதில் என்ன இருக்குது, இவன் என்ன ஏதாவது குரூப்புக்கு சேர்ந்தவனா? எந்த குரூப்புக்கு சேர்ந்தவன் கிடையாது. எனக்கு ஜீசஸ் மட்டும் தான் முக்கியம். ஸோ என்றைக்குமே நான் இயேசுவை தெரியாத ஒரு இதுலேருந்து வந்தவன், ஓகேவா, ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். நான் ஒன்றும் என்னோடய முன்னோர்களோ என்னோடய அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ ஒன்றும் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸே கிடையாது. ஸோ நான் கிறிஸ்டியன்ஸை பற்றியோ இல்லை கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ நான் பேசுகிறது எனக்கு இஷ்டமும் கிடையாது. நான் அது பேசவும் மாட்டேன். நான் என் ஜீசஸ் பற்றி மட்டும் தான் பேசுவேன். ஸோ நான் எனக்கு பர்டிகுலராக இதுதான் டினாமினேஷனு, இதிலெல்லாம் ட்ரெடிஷனு, இதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களில் நான் பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வரும்போது இங்கேயும் ஜாதி, இங்கேயும் நீ தலிதா, நீ நாடார் கிறிஸ்டியனா, நீ அதுவா இதுவா, பெண்டகாஸ்டா, சிஎஸ்ஐயா, இப்படி பிரித்து பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன்னா, ஜீசஸ் சொல்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஜீசஸோட வேர்ட் தான் ஃபைனல். நம்மளோட ரோல் மாடல் யார், நம்மளோட கிங் யார், நம்மளோட கடவுள் யார், ஜீசஸ். ஸோ இந்த மாதிரி மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வேறு டாக்டர்னுக்குள்ளெல்லாம் போனால் அது கன்ஃபியூஸ் ஆகிடுறது. நான் ரொம்ப தெளிவாகிட்டேன். இன்றைக்கி கூட நான் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, ரொம்ப நாளாக என் மைண்டில் ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட் நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்டாகணும் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பைபிளில் கரைச்சி குடித்தவெல்லாம் யாருமே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிக்கும். அது முழுசாக யாருக்கும் புரிஞ்சுதா எனக்கு தெரியல. ஸோ இந்த டாபிக் என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று ரொம்ப நாளாகவே இருக்குது. அந்த டவுட்டை இந்த வீடியோவில் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் அப்படி பேசுகிறான், இவன் நம்மளை குறை சொல்கிறானா, இவன் அந்த குரூப்பாக இந்த குரூப்பானலாம் யோசிக்காமல் கொஞ்சம் ப்ராட் மைண்டாக யோசித்து பார்ப்போம். என் டவுட் இப்போ என்னென்னா, யாரை ஃபாலோ பண்ணுறது? என்ன லூஸ்தனமான ஒரு கேள்வி நினைக்கிறீங்களா? லூஸ்தனமான கேள்வியாகவே இருந்துட்டு போட்டோம். நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன். அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. யாரை ஃபாலோ பண்ணுறது? ஓகே, பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர். என்ன டவுட் உங்களுக்கு? ஓகே, பைபிளை ஃபாலோ பண்ணுறோம். முழு பைபிளில் இருக்கிறது எல்லாமே வேர்ட் ஆஃப் காடா? எல்லாமே வேர்ட் ஆஃப் காடான்னு நான் கேட்குறேன். பைபிள் வேர்ட் ஆஃப் காட் இல்லாமல் அப்புறம் என்ன லூஸா நீ? அகெயின் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, பைபிளில் இருக்கிறது எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. அதில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. கான்வர்சேஷன்னா நிறைய பேர் பேசுகிறது. டைலாக்ஸ் இருக்குது. டைலாக்ஸுன்றது ரெண்டு பேர் பேசுகிறது பேர் டைலாக்னு சொல்லுவோம். நிறைய மோனோலாக் இருக்குது, தனியாக பேசுகிறது. ஓகே, இது எல்லாமே இருக்குது. இப்போ என்ன இருக்குது? ஓகே, இருக்குது. இது எல்லாமே கடவுளோட வார்த்தையா? இல்லையே. சில நேரங்களில் சில ரெண்டு கேரக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. அது அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட டைலாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரஹாமும் சாரா பேசிக்கிறாங்க, சாம்சனும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, சாம்சனும் டெலிலா பேசிக்கிறாங்க, பவுலும் பர்னபாஸும் பேசிக்கிறாங்க. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் இப்போ ரூத்தும் போவாஸும் பேசிக்கிறாங்க. இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிற விஷயம். இது எப்படி வேர்ட் ஆஃப் காட் ஆகும்? வேர்ட் ஆஃப் காட்னு தனியாக இருக்குது. கடவுள் நமக்குன்னு தனியாக பேசுகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம், நான் தான் அப்படின்னு நிறைய அந்த நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் இடத்துல நிறைய வர்சஸ் வருது. நான் தான் உலகத்தை படைத்தேன், ஐ ஆம் த காட், அப்படின்னு ஐ ஆம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு பேசுவார். அது வேர்ட் ஆஃப் காட். நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா ஜீசஸ் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அதுதான் வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் பேசுனது எல்லாமே வேர்ட் ஆஃப் காட். இப்போ ரூத், நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு போவாஸ் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது போவாஸ் ரூத்துக்கு சொல்கிறது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு டைலாக். அதை எடுத்து நான் அது எனக்குன்னு என்னால் எடுத்துக்க முடியாது. சில நேரங்கள் நம்மளுக்கு மெசேஜஸில் வரும், எதுக்கும் பயப்படாதே அப்படின்ட்டு ரூத். அது ரூத்தும் அவங்களும் பேசிக்கிட்டது. ஜீசஸ் எனக்கு என்ன பேசினார், அதுதான் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு பேசினது. நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரியுது. எனக்கு ரொம்ப குழப்பம் நான் வரல, ரொம்ப சிம்பிளாக வரேன். ஸோ பைபிளில் இருக்கிறது ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. அதில் வேர்ட் ஆஃப் காடுன்னு தனியாக இருக்குது. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் இது பண்ணுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்
ப்ளைனாக ஜீசஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் வேர்ட் ஆஃப் காட். இப்போ ஏன்டா குழப்புற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் குழப்பல. இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன். ஓகே, இப்போ பைபிளில் இருக்க எல்லா வார்த்தையும் ஜீசஸோட வார்த்தையா? பைபிளில் இருக்க எல்லா வார்த்தைகளும் இறைவனோட வார்த்தையா? மற்றவங்களோட வார்த்தை இல்லையா? அப்படி எல்லாமே அது வந்து வேர்ட் ஆஃப் காட்னா, அப்போ நான் வந்து அந்த வார்த்தையை பேசினவங்க எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணலாமா? லெட் மீ புட் இட் இன் திஸ் வே. நான் யாரை ஃபாலோ பண்ணணும்? என்னோடய ரோல் மாடல் யார்? என்னோடய ரோல் மாடல் ஒரு ஆக்டரோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு பிஸ்னஸ் மேனோ கிடையாது. என்னோடய ரோல் மாடல் ஜீசஸ். அதுக்காக தான், இப்படி தான் வாழணுன்றதுக்காக தான் அவர் இறைவன் வந்து, ஜீசஸ் வந்து மனுஷனாக இங்கே பிறந்து எல்லா விஷயங்களும் பண்ணி காமிச்சிட்டு நம்மளுக்காக உயிரை கொடுத்து 3 நாளில் உயிர்த்தெழுந்து போனார். ஸோ அதுக்காக தான் அவர் வந்தார். ஸோ என்னோடய ரோல் மாடல் ஜீசஸ் தான். அவர் மாதிரி தான் வாழணும். ஓகேவா? அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு எனக்கு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது பைபிளில் இருக்கவங்க மற்றவங்களாம் பைபிளில் தானே இருக்காங்க. அப்போ அவங்கள நான் ஃபாலோ பண்ணுற தப்பு இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் மோசஸ், ஏப்ரஹாம், ஜோஷுவா, நீங்கள் யாராவது எடுத்துக்கோங்க, சாரா, டெபோரா, சாம்சங்கு, இப்படி எலிசா, இப்படி எல்லாத்தையும் இவங்க எல்லாருமே, ரூத்து, எஸ்தர், இவங்களையே நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இல்லை. இவங்களோட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அதில் ஒரு கருத்து இருக்குது. அதுதான். பட் இவங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இவங்களை ஃபாலோ பண்ணால் சில நேரங்களில் தப்பாகிடும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் வந்து கடவுளுக்கு பிடிச்ச ஒரு ராஜா தான். பட் டேவிடை நான் ஃபாலோ பண்ணால் டேவிட் பண்ண சில தப்புகள் நான் பண்ணால் ஓகேவா? அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த 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 கதையை வைக்கிறாங்க, அந்த அந்த விஷயத்தை வைக்கிறாங்க பைபிளில். நான் மோசஸ் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண முடியுமா? இல்லை நான் ஏப்ரஹாம் பண்ணுறதெல்லாம் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணணுமா? அதில் நல்லது கெட்டது. அப்போ யாரை நான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாம்? இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு செஞ்சிடறாங்க. பைபிளை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மனுஷங்க தான், இவங்கக்கிட்ட குறைகள் இருக்குது அப்படின்றது தான் பைபிளோட பாட்டம் லைனே. ஒருத்தர் மட்டும்தான் குறையே இல்லாமல் பாவமே செய்யாமல் ஒரே ஆள் யாருன்னா ஜீசஸ் மட்டும்தான். இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு, யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்ணணுமா, நியூ டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணணுமா? இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் பதில் வந்து சில நேரங்களில் சரியாக கிடைக்கிறது இல்லை. எனக்கு இப்போ சில நல்ல நண்பர்கள் மூலயமா இதுக்கான சில பதில்கள் எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த பதில்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை. ஐ ஜஸ்ட் அது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க. ஸோ நம்ம இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இதுக்குள்ளே சண்டைலாம் கிடையாது. இது பெட்டரா அது பெட்டரெலாம் சொல்ல வரல. இது என்ன அப்படின்றது டக்குன்னு பார்ப்போமா? எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட்ஸ் வந்து இருக்கும்போது என்னென்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொன்ன சில விஷயங்களும் ஜீசஸ் சொன்ன விஷயங்களும் நிறைய ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு. ஜீசஸ் வந்து அது தப்புன்னு சொல்ல வரல, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாம்சம் தான் அதில் அதிகம். நியூ டெஸ்டமெண்ட் வந்து ஆவி, ஸ்பிரிட். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து இருக்கவங்களை யாரையும் தப்போ அப்படிலாம் சொல்ல வரல. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அது அந்த 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 ஆங்கிள்லேயே நான் போகல. பட் இப்போ வந்து ஏப்ரஹாமையோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் வந்து எலிஷாவையோ அவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு தப்பு செஞ்சிடுறாங்க. இப்போ மோசஸ் எடுத்துக்கோங்க. மோசஸ் வந்து கடவுளுக்கு பிடித்தவன், கடவுள் நேருக்கு நேராக பேசினவர், எல்லாம் ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் கிடையாது. உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டு. மோசஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத் அப்படின்றாரு, ஓகேவா? பட் ஜீசஸ் வந்து உன் கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்றாரு. ஸோ இந்த டவுட் எனக்கு எப்போவே இருந்துச்சு. இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகிகளை வந்து தொடக்கூடாது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில். இப்போ அது தீட்டு அப்படின்றது. நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து குஷ்டரோகிகளை தொட்டு குணமாக்குறாரு. அகெயின்
சபாத் அந்த 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 கிழமை அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, செஞ்சால் பனிஷ்மெண்ட் இருக்குது. நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. சங்கீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சங்கீதமில் வந்து என் எதிரிகளில் வந்து நான் அழிக்கணும் அப்படின்லாம் நிறையா சங்கீதங்கள் இருக்குது இல்லையா? என் எதிரிகள் வந்து அழிக்கப்படணும், என் எதிரிகள் வந்து சிதறடிக்கப்படணும், கொல்லப்படணும் அப்படின்ட்டுருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து ஜீசஸ் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எதிரிங்களுக்காக ப்ரே பண்ணு, எதிரிங்களை வந்து மன்னி அப்படின்றாரு. அவன் வந்து உன்னோட ஒரு விஷயத்தை கேட்குறான்னா அவனுக்கு அதிகமாக கொடு அப்படின்றாரு. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு 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 இப்போது பெண்கள் வந்து அந்த 3 நாள் பிரச்சனை, வாட் யூ கால் தட், இப்போ வந்து அது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வருவோமே, தீட்டுப்பட்ட பெண்களை வந்து வெளியே வந்துச்சுன்னா கல்லாலே அடித்து கொள்ளலான்னு மோசஸோட லா சொல்லுது. ஆனால் ஜீசஸ் வந்து ஒரு தீட்டுப்பட்ட 12 வருஷமாக தீட்டுப்பட்ட ஸ்திரீ வந்து ஜீசஸோட வஸ்திரத்தை தொட்டோன்னா குணமாயிடுறாங்க. அவர் திட்டல. இப்போ என்னென்னா, நான் நிறைய வந்து நம்ம நான் ஹிந்துவிலேருந்து வந்தனால ஹிந்துசமோட நிறைய விஷயங்களை நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்குறேன். அந்த தீட்டு விஷயம், இந்த விஷயம் அங்கே வந்து ஃபர்கிவ்னஸே கிடையாது. பனிஷ்மெண்ட். இங்கே ஃபர்கிவ்னஸ் நிறைய வித்தியாசம் வருது. நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து பல டவுட்டுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம அப்படி பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன் நான். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் தான் இது. அதை நான் எவ்வளோ சிம்பிளாக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது 10 கமாண்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கலாமே. இல்லை, நான் அவருக்கு புதிய கட்டளையை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. நீ வந்து உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அதே மாதிரி பிறரையும் நேசி. அப்போ ஜீசஸ் வந்து இஸ் நாட் அகெயின்ஸ்ட் மோசஸ், பட் அதில் இருக்க சில விஷயங்களை வந்து, ஏன்னா அந்த ஃபாரிசீஸும் சாதுசீஸும் வெறும் வெளிப்புற சுத்தத்தை பற்றியும் ட்ரெடிஷன் பற்றியும் பனிஷ்மெண்ட் பற்றியும் அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மோசஸ் சொன்னார்னு. ஆனால் ஜீசஸ் வந்து he was not against மோசஸ், பட் அது இப்போ கிடையாது. இப்போ பீரியட் ஆஃப் கிரேஸ் நம்ம கிரேஸில் தான் இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய குழப்பிப்பாங்க. இஸ்ரவேல்னால் நம்ம இஸ்ரவேலர்கள் கிடையாது, நம்ம ஜென்டைல்ஸ். அதுவே ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஜீசஸ் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தகுதியே கிடையாது, பக்கத்தில் கூட போக முடியாது. ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜென்டைல்ஸ்க்கான விஷயங்களே வந்துச்சு. ஜீசஸ் இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுவோம். இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் அது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கிடையாது, நம்ம இஸ்ரவேலர்கள் கிடையாது. இது கிடையவே கிடையாது. நம்ம ஜென்டைல்ஸ். ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஜீசஸ் அதை பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்ச்சுரியன் வந்து ஒரு ஜென்டைலு. அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்திரீ கிட்ட ஜீசஸ் பேசுகிறவங்க ஜென்டைல். ஜாஸ்தி ஜென்டைல்ஸ் கிட்ட தான் ஜீசஸ் இருந்தார். ஜென்டைல்ஸ் தான் ஜாஸ்தி ஜீசஸை நம்பினாங்க. இந்த இஸ்ரவேலர்களை வந்து ஜீசஸை வந்து நம்பவும் இல்லை. கடைசியில் அவரை வந்து சிறுவையில் அரைஞ்சதும் அவங்க தான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? அஃப்கோர்ஸ் ரோமன்ஸும் ஜென்டைல்ஸ் தான். இப்போ நான் வந்து டேவிடை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ வந்து டேவிட் மாதிரி நான் எத்தனை மனைவி வேணால் இருக்கலாமா? நான் உதாரணத்துக்கு அந்த காலத்து ராஜாங்களுக்கு நீங்கள் சாலமன் எடுத்துக்கோங்க, டேவிட் எடுத்துக்கோங்க, எல்லா ராஜாங்களுக்கும் அத்தனை பொண்டாட்டிங்க, அத்தனை கான்கியூபைன்ஸ். ஆனால் ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் உனக்கு அந்த இதே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி 2. நீ பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கணும், புருஷனுக்கு பொண்டாட்டி உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்கிறாரு. ஸோ நம்ம பழசை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிருக்க முடியாது. நீங்கள் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பார்த்தா டெம்பிள் அந்த சாலமன் டெம்பிளை பற்றியே பேசுவோம். டேவிட் சொன்னார், டெம்பிள் சொன்னார். நியூ டெஸ்டமெண்ட்டில் டெம்பிள் பற்றி ஜீசஸ் பேசுறது கிடையாது. ஏன்னா தெளிவாக சொல்லிடுறாரு, உன்னோட சரீரம் தான் டெம்பிள், அதில் தான் நான் இருக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு, தெளிவாக சொல்லிடுறாரு. ஜீசஸ் ஏதாவது இடத்துல காணிக்கையை வாங்கி நான் இங்கே ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன்னு சொன்னாரான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவர் மோசஸ் ரூல் படி அந்த ஆலயத்துக்கு போய் அந்த இதில் ஸ்க்ரால்லாம் எடுத்து படித்தாருன்றதுலாம் உண்மை. பட் அவர் எல்லாத்தையும் தேடி தான் போனாரே தவிர அவர் வந்து சர்ச் கட்டுறன்ற விஷயம் சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த 10ல் 1 தசன பாகம், அதையும் ஜீசஸ் சொல்லலை, தெளிவாக இருக்குது, சொல்லலை. பட் இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அதை சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அது என்ன ரீசன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் உன்னால் முடிஞ்சதை கொடு, அதிகமாகவும் கொடு, உன்னால் முடிஞ்சதை கொடு, இதுதான் சொல்கிறாரு. ஏழைங்களுக்கு கொடுன்றாரு. அதிகமாக அவர் சொன்னது ஏழைங்களுக்கு கொடு, ஏழைங்களுக்கு மனசு இறங்கு, ஏழைங்களுக்கு உதவி பண்ணு, அதுதான் சொல்கிறாரு. நான் மறுபடியும் சொல்லுவேன், நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்த, நான் தாகம்பாடு தான் தண்ணி கொடுத்த, நான் வந்து ஜெயிலில் இருந்தேன், என்னை விசாரித்தேன்,
நான் வந்து உடம்பு சரியாமல் இருந்தேன், நான் வந்து பார்த்தேன் அப்படின்றது. ஜீசஸ் வந்து எல்லாமே ஏழைங்க இவங்களில் இருக்கவங்க யாருக்கு ஒருத்தருக்கு நீ செஞ்சால் நீ எனக்கு செஞ்ச மாதிரி அப்படின்ட்டு ஜாஸ்தி ஏழைங்களுக்கு கொடுக்குங்க பற்றி தான் இருக்குது. பட் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து அப்போ வந்து எதுக்கு ஒரே பைபிளில் வந்துச்சு? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டும் எதுக்கு வந்து ஒரே பைபிளில் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், அதை கரெக்டாக தப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து ஐயோ என்ன பயங்கரமாக எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க பெரியவனா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மூளைக்கு தான் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து நம்மள இந்தியன்ஸ், ப்ரௌட் இந்தியன்ஸ், பெருமையான இந்தியர்கள், பெருமையான தமிழர்கள், ஓகேவா? இப்போ என்னோடய நாட்டு, என்னோடய ஊர், என்னோடய நாடை பற்றின ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி தோன்றுச்சு, அங்கே யார் யார் ராஜாவாக இருந்தாங்க, யார் யார் அவங்க லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியம். என் நாட்டோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் நான் இருக்கவே கூடாது, இருக்கவும் முடியாது. அண்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அது அந்த காலத்துலேருந்தே இருக்கட்டும். இப்போ வந்து சேர, சோழ, பாண்டியன், அந்த ராஜாக்கள், சோழ மன்னர்கள், ஒவ்வொரு ராஜாக்கும் இந்த சோழாஸோட அவங்களோட கிங்டம் பற்றியும் அவங்க பண்ண சாதனையை பற்றியும் நினைக்கும் போது எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் என்னோடய நாடு, என்னோடய ராஜாக்களை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி பாண்டியர் நாட்டு மன்னர்களை மதிக்கிறேன். நீங்கள் அப்படி இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ராஜ்புட்ஸாக இருக்கட்டும், மொஹல்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து எந்த கிருஷ்ணதேவராயாவாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா ராஜாக்களையும் நம்ம அந்த டிப்பு சுல்தானாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன், ஓகேவா? அந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சுதந்திரத்துக்கு எவ்வளோ போராடினாங்க, அது வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், சிற்றரசராக இருக்கட்டும், சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அது அசோகா கிங்காக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க எல்லா பற்றியும் நான் தெரிஞ்சுக்கலன்னா நான் ஒரு இந்தியனே கிடையாது. என்னோடய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலன்னா இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா அது எல்லாமே இருக்கும், இதில் எல்லாமே இருக்கும், ஓகேவா? அதுவே சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறுது. ஆஃப்டர் ஃப்ரீடம் எல்லாமே மாறினதுக்கப்புறம் இது வந்து இந்த கிங்டமோட ரூல் போய், இந்த ஜமீன்தார்ஸோட ரூல் போய், இதெல்லாம் போய் டெமோக்ராட்டிக் வருது. ஏன்னா நிறைய ஏழைங்க இதில் கஷ்டப்படுறாங்க. பணக்காரங்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஏழைங்களுக்கு கிடைக்கிறதில்ல, ஜமீன்தார்ஸ் கையில் போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், நிறைய நம்ம விஷயங்கள் படிச்சிருக்கோம். டெமோக்ராட்டிக் வந்தோடனே நம்மளுக்கு தெரியும் டெமோக்ரஸி. இப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் டெமோக்ரஸி. இப்போ நான் வந்து இப்போ இருக்க டெமோக்ரஸியை நான் ஃபாலோ பண்ணுவேன்னா, இல்லை சேர சோழ பாண்டியர்கள் அவருக்கு சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன்னா, இல்லை அசோகா கிங் சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க பண்ண விஷயங்களை நான் மதிக்கிறேன். ஆனால் அதுக்காக இப்போ நான் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ரூலை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். டெமோக்ராட்டிக் இந்தியா ஆஃப்டர் ஃப்ரீடம் என்னவோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. இல்லை அந்த காலத்தில் வந்து கணவன் இறந்துட்டால் மனைவி கூடவே சேர்ந்து உடல்கட்டை ஏறின சதி. அந்த சதியை வந்து பெண்டாட்டி வந்து புருஷனோட, ஆனால் பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் உடல்கட்டை ஏற மாட்டாங்க. ஸோ அவன் மேல் சாவனிசம் நிறையா இருந்தது, ஆணாதிக்கம் நிறையா இருந்தது. இப்போ நான் வந்து அந்த காலத்தில் அவங்க பண்ணது அதை நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன் அப்படின்னு என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சர்க்கம்சன்ஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நான் பண்ண முடியுமா? முடியாது. அந்த நாட்டு ராஜாக்களும் நம்ம நாட்டுக்கு நல்லா தான் பண்ணாங்க, சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அவங்க பண்ணது எல்லாத்தையும் மதிக்கிறேன். பட் அவங்க பண்ணதை நான் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ராஜாக்கு எத்தனை மனைவி வேணால் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை நான் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இருக்கிற டெமோக்ராட்டிக் ரூலை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு பைபிளில் பழைய ஏற்பாடு புது ஏற்பாடுனா, பழைய ஏற்பாடு நான் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஃபாலோ பண்ண முடியாது. எப்படி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் ஃப்ரீடம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஃப்டர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், நமக்காக யுத்தம் பண்ணி இயேசு ரத்தத்தை சிந்தி ஃப்ரீடம் நம்மளுக்கு வாங்கினதுக்கப்புறம் என் ஜீசஸை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். புரிஞ்சிருச்சா? இந்த எக்ஸாம்பிள் எனக்கு உங்களுக்கு புரியலையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அறிவில் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பலி கொடுத்தாங்க. புறாவை பலி கொடுக்கறது, மாடை பலி கொடுக்கறது, ஆடை பலி கொடுக்கறது. அந்த ரத்தத்தால் தான் நம்மளோட பாவங்கள் கழுவப்படுன்றதுக்காக ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பண்ணாங்க. ஷேடோ, ரியாலிட்டி, இயேசு நமக்காக அடிபட்டு ரத்தத்தை சிந்தி அவர் உயிரை கொடுத்து நம்ம பாவங்களை கழுவி நமக்கு ஃப்ரீடமை வாங்கி கொடுத்தார்.
இப்போ நான் மறுபடியும் ஓல்டு டெஸ்டமெண்ட் மாதிரி போய் சர்ச்சு வாசலில் உட்காந்துட்டு புறாவை வெட்டிகிட்ருப்பேன், ஆடை வெட்டிகிட்ருப்பேன், மாடை வெட்டிகிட்ருப்பேன்னா முடியாது, பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணால் அப்போ ஜீசஸ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். அவர் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டார். இப்போ நீ வந்து ஜீசஸ்க்காக உயிரெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஜீசஸ்க்காக வாழணும். ஜீசஸ்க்காக வாழ்கிறதா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ நம்மளோட வசதிகளுக்காக ஓல்டு டெஸ்டமெண்ட்லேருந்து சில விஷயங்களை நம்ம அப்படி எடுத்து வச்சுக்கிறது அப்படிலாம் இருக்க முடியாது. ஜீசஸ் என்ன சொன்னாரோ அதுதான் ஃபைனல், அதுதான் அத்தாரிட்டி. ஏன் சொல்கிறேன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார் தவிர அங்கே சிங்குலர் நானே, நாங்களே வழியும் நாங்களே சத்தியமும் நாங்களே அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை. நானேனா அவர் ஒருத்தர் தான் அத்தாரிட்டி. அங்கே அவருக்கு மட்டும்தான் மகிமை, அவருக்கு மட்டும்தான், அவர் தான் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இது தெரியாமல் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை வந்து அவரையும் ஃபாலோ பண்ணும் இவரையும் ஃபாலோ பண்ணும், அவங்க சொன்னது தான் கரெக்ட் இவங்க சொன்னது தான் கரெக்டாக கிடையாது. நானே ஐ ஆம், பைபிளில் ஃபஸ்ட்லேயும் இருக்குது ஐ ஆம், ரெவலேஷன்லேயும் இருக்குது ஐ ஆம். அந்த ஐ ஆம் தான் ஜீசஸ்ஸு. அந்த பைபிளில் இருக்க ஃபஸ்ட்டில் வருதுல, அந்த ஜெனசிஸில் வருதுல, அந்த ஐ ஆமும் ரெவலேஷனில் வர ஐ ஆமும் ஜீசஸ் தான். ஏன்னா வார்த்தை, ஜீசஸ்க்கு இன்னொரு பேர் வார்த்தை, தேவனோட வார்த்தை தான் ஜீசஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் நம்மளுக்காக ரத்தத்தை செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, நம்ம இஸ்ரேல் வீரர்கள் கிடையாது, நம்ம ஜென்டைல்ஸ். ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜென்டைல்ஸுக்கு வி வர் சேவ்டு. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இப்படி வந்து நமக்குள்ளே எந்த இதுவும் இல்லாமல் எல்லாத்துக்காக தான் அவர் ரத்தத்தை செஞ்சுருக்காரு, எல்லாத்துக்காக தான் உயிரை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து டினாமினேஷனு, ஜாதி, நாடார், அதுக்கப்புறம் வந்து தலித்து, பெண்டகாஸ்ட்டு, ஆர்சி, இது லொட்டு லொசுக்கு இப்படிலாம் போட்டு பிரித்து ஜீசஸை கேவலப்படுத்தக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்காகவும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அடிபட்டு அவமானப்பட்டு ரத்தத்தை சிந்தி உயிரை விட்டுட்டார். ஏன்னா நமக்கு கிரேஸ் இருக்கணும். ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் கிரேஸ் கிடையாது, ஜீசஸ் கிட்ட மட்டும்தான் கிரேஸ். ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் மன்னிப்பு கிடையாது, ஜீசஸ் கிட்ட மட்டும்தான் மன்னிப்பு. ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஹம்பிள்னஸ் கிடையாது, ஜீசஸ் கிட்ட மட்டும்தான் ஹம்பிள்னஸ். இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ யாரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னோடய ராஜா ஜீசஸ் மட்டும்தான். ஒரு ராஜா தான் இருக்க முடியும். நான் அவரோட சோல்ஜர்னால் ஒரு ராஜாவோட கமாண்டை மட்டும்தான் கேட்க முடியும். 2-3 ராஜாக்களை வச்சுக்கிட்டு இவர் ஒரு ராஜா, அவர் ராஜா, அவர் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கமாண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மிலிட்ரியில் போனால் ஒரு கமாண்ட்னா ஒரு ஆளுக்கிட்ட தான் கமாண்ட் வரும். அப்போ தான் ஒரு சோல்ஜர் ஃபைட் பண்ண முடியும். ஒரு ராஜா கிட்ட அந்த கமாண்ட் வந்தால் தான் அந்த சோல்ஜர், அந்த 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 நாட்டோட விஸ்வாசி, அந்த அந்த போராளி, அந்த சோல்ஜர் வந்து அந்த நாட்டுக்காக சண்டை போட முடியும். நான் இயேசுவோட சோல்ஜர். என்னோட போர் வந்து மனுஷங்க கூடயோ மாமசத்தை கூடயோ கிடையாது. இட் இஸ் வித் இந்த இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அது கூட தான் என்னோட போர். அதுதான் உங்களோட போர். அதுதான் நம்ம ஜீசஸ் தான் ராஜா. ஓகேவா? இதில் தயவு செய்து ஜாதியோ மதத்தையோ கொண்டு வராதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாருக்காகவும் தான் அடிபட்டு ரத்தத்தை சிந்தின என் இயேசு. அவர் ஏன் தெரியுமா இப்படி பண்ணார்? ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.